அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நுவரெலியா மாவட்டத்துக்கும் வியாபித்தது படைப்புழு, மட்டக்களப்பு விவசாயிகளும் பாதிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைத்தால் ஆட்சி பீடத்தை கீழே இறக்க முடியும் என்கிறார் கோடீஸ்வரன். தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கோரி கொழும்பில் ஆர்ப்பாட்டம். வடக்கு கிழக்குக்கான 10,000 வீட்டு திட்டத்தில் 4,750 வீடுகளை நிர்மாணிக்கும் நடவடிக்கை ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். படைப்புழுவின் தாக்கம் தற்போது நுவரெலியா மாவட்டத்திலும் வியாபித்துள்ளது. படைப்புழுவை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அதன் உயிரி மாதிரி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹட்டன் பிரதேசத்தின் சில இடங்களில் உள்ள விளைநிலங்களில் இருந்து இந்த படைப்புழு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். ஹட்டன் ருவன்புரவில் கோவா மற்றும் சோழசேகையில் படைப்புழு பரவியுள்ளதை காண முடிகின்றது. இதேவேளை அம்பாறை, தமண, எக்கலோய பகுதியில் 100 ஏக்கரில் சோளப்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. படைப்புழுவின் தாக்கத்தினால் தமது செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். இதேவேளை விவசாய காப்புறுதி நிதி கிடைக்காமை தொடர்பிலும் விவசாயிகள் அங்கலாய்க்கின்றனர். இந்த நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து அரச வங்கிகளுடன் கலந்துரையாடி பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக விவசாய காப்புறுதி சபையின் பணிப்பாளர் நாயகம் பண்டுக வீரசிங்க குறிப்பிட்டார். காப்புறுதி செய்துள்ள விவசாயிகளுக்கு அநீதி ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை கம்பஹாவில் சோளம் விற்பனை செய்யப்படும் பகுதிகளில் சுகாதார அதிகாரிகள் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். படைப்புழுவின் தாக்கம் ஏற்பட்டுள்ள சோளம் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சுகாதார அதிகாரிகளின் தலையீட்டுடன் அவை ஒழிக்கப்பட்டன. கண்ணுருவ பகுதியில் சோளம் விற்பனை செய்யும் இடங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் தெளிவுபடுத்தும் நடவடிக்கையும் இடம்பெற்றது. மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளிலும் படைப்புழுவின் தாக்கம் காணப்படுகின்றது. தும்பங்கேணி, பலாச்சோலை மற்றும் 38, 39 கொலனி பகுதிகளில் காணப்படும் சோளச்செய்கையில் படைப்புழுக்களை காண முடிகின்றது. இது சோளம் செய்ய வருடம் சோளம் செய்ய கடும் வீழ்ச்சி எங்களுக்கு எல்லாம் 1000 கடனை பேங்கில் கடன் எடுத்து தொழில் செய்யும் போது மேட்டு பயிர் செஞ்சும் ஒரு பல லாபம். இதெல்லாம் கஷ்டப்பட்டு கடனப்பட்டு இப்படி இந்த பயிர்களை மாறி இடத்துல செய்யுது. ஆக பெரிய மோசமான முறையில் நட்டமாக இருக்கு. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திலும் உள்ள A330 ரக 4 விமானங்களுக்காக மாதந்தோறும் $3 மில்லியன் அதிக தொகையை மேலதிகமாக செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பணிப்பாளர் சபைக்கு வழங்கப்பட்ட அறிக்கையூடாக இந்த விடயம் வெளியானது. எவ்வித பயணம் அற்ற நிலையில் இந்த 4 விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையை நாம் அண்மையில் சுட்டிக்காட்டினோம். இதற்காக மாதந்தோறும் $5,85,000 செலுத்தப்படுகிறது. எனினும் இவ்வாறான விமானம் ஒன்றின் தற்போதைய குத்தகை பெறுமதி $3,50,000 தொடக்கம் $4,50,000 இடைப்பட்ட தொகையாகும். A330 300 ரக விமானத்தை $6,60,000 தொடக்கம் $7,00,000 இடைப்பட்ட தொகைக்கு தற்போது பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான பின்னணியில் நீண்டகால குத்தகை அடிப்படையில் $10,00,000 அதிக பெறுமதிக்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இந்த விமானங்களை கொள்வனவு செய்துள்ளது. கடந்த ஆட்சிக்கால பகுதியிலேயே இந்த விமானங்கள் நீண்ட கால குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்யப்பட்டன. இந்த 4 விமானங்களும் விமான நிறுவனத்தின் அடிப்படை தேவைகளுக்கு அனுகூலமற்றவை என்பதுடன் இதற்காக மாதந்தோறும் $3 மில்லியன் அதிக தொகையை செலவிட நேரிட்டுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் பிரதான நிறைவேற்ற அதிகாரி சுரேன் ராத்வத்தவும் கையொப்பமிட்டுள்ளார். இந்த 3 விமானங்களும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் தற்போது மேலதிகமாக காணப்படுவதாகவும் இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
கடந்த ஆட்சி காலத்தில் கொள்வனவு செய்யப்பட்டு தற்போது நாம் பயன்படுத்தும் நவீன A330 300 ரக விமானத்தினாலேயே தேசிய விமான சேவை தற்போது எஞ்சியுள்ளது. இந்த விமானங்கள் மேலதிகமானவை என இவர்கள் கூறுவார்களாயின் இந்த விமான சேவையை இவர்கள் எந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றனர் என்ற பாரிய பிரச்சினை காணப்படுகின்றது. சுற்றுலாத்துறைக்கு மிகவும் நன்மை பயக்கும் வகையில் காணப்பட்ட பாரிஸ், பிராங்கர்ட், ரோம் ஆகிய இடங்களுக்கான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த விமானம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. தவறான தீர்மானங்கள் காரணமாகவே இவை மேலதிகமானது எனும் நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு A350 தொடக்கம் 900 ரக 4 விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் எடுத்த தீர்மானம் ரத்து செய்யப்பட்டமையால் ஏர் கேப் நிறுவனத்திற்கு 98 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டுஈடு செலுத்த வேண்டிய நிலை உருவானது. பிரதமரால் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய சரித்த ரத்வத்தவினால் அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் ஊடாகவே இதனை ரத்து செய்யும் தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பதை நாம் அண்மையில் வெளிப்படுத்தினோம். சரித்த ரத்வத்த என்பவர் சுரேன் ரத்வத்தவின் சகோதரர் ஆவார். பயன்பாடற்று காணப்படும் இந்த விமானம் மாதந்தோறும் 10 கோடி ரூபாவுக்கும் அதிக நீண்ட கால குத்தகை தொகை செலுத்தப்பட்டு இந்த உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனைகளுக்கு அமையவே கொள்வனவு செய்யப்பட்டது. ஏர்பஸ் 350 ரக விமானத்தை ரத்து செய்தமை மற்றும் ரத்து செய்யும் போது மிகவும் பிரதிகூலமான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் உடன்பட்டமையே இந்த நெருக்கடியின் ஆரம்பமாகும். இதற்கான முழு பொறுப்பையும் பிரதமரின் கிச்சன் கேபினெட்டை பிரதிநிதித்துவப்படுத்திய சரித்த ராத்வத்த உள்ளிட்டோர் ஏற்க வேண்டும். அவர்கள் இழைத்துள்ள தவறுகளினால் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. இதற்கு முன்னர் அதிக தொகைக்கு அரசாங்கம் விமானங்களை கொள்வனவு செய்தது என குற்றம் சாட்டுவதாலும் விமானம் மேலதிகமாக காணப்படுகின்றது என கூறுவதாலும் அவர்களுக்கு பாதிப்பில்லை. இவ்வாறு மேலதிகமாக செலுத்தப்பட்ட பணம் யாரை சென்றடைந்தது, மேலதிகமாக செலுத்தப்படுகின்றமை என்பதை அறிந்துள்ள நிலையில் அதனை தற்போதேனும் நிவர்த்தி செய்யாமைக்கான காரணம் என்ன? இவ்வாறு வீண் விரயமாக்கப்படுவது மக்களின் பணம் அல்லவா? அம்பாறை திருக்கோவில் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பேரினவாத கட்சிக்கும் ஏனைய முஸ்லிம் கட்சிகளுக்கும் உறுதுணையாக சோரம் போகின்றவர்களாக சிலர் இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமை எங்களது மாவட்டத்தில் இருந்து மாற வேண்டும். மாகாண சபை தேர்தலிலே நீங்கள் ஒற்றுமையோடு செயற்பட வேண்டும். எங்களது உறுப்பினர்கள் கூடுகின்ற பொழுது நாங்கள் இந்த ஆட்சியை, இந்த கிழக்கு மாகாணத்தின் ஆட்சியை தமிழர்கள் கைப்பற்ற முடியும். இந்த நாட்டின் அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைத்தால் இந்த நாட்டின் ஆட்சி பீடத்தை கீழிறக்க முடியும். சக்தி எங்களோடு இருக்க வேண்டும். இங்கு சக்தி டிவியும் வந்து இருக்கின்றது. உங்களது சக்தி எங்களோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் எங்களது பலத்தை நிரூபித்து இந்த மாகாணத்திலே ஆட்சி பீடத்தை நாங்கள் நிறுவ முடியும். கடந்த காலத்திலே காட்டிக் கொடுத்து பேரினவாத கட்சிகளோடு செயற்பட்ட கட்சிகள் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பலத்தை உடைப்பதற்காக சதி வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போருக்கு பின்னரான பொருளாதார அபிவிருத்தியில் புலம்பெயர் மக்களின் பங்களிப்பு எனும் தொனி பொருளில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அவை நாங்கள் ஊடக சுதந்திரத்தை பேண வேண்டும். இன்னும் பல அபாரண தரமான ஊடகங்களை உருவாக்குவதற்கு வழி வைக்க வேண்டும். ஆனால் இங்கு சிலர் ஊடகத்துறை குறைவாக பேசும் பொழுது ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். கல்யாண வீடா இருந்தால் தாங்கள் மாப்பிள்ளையா இருக்க வேண்டும், மாணவர்கள். சாவிடா இருந்தால் தாங்கள் பிணமா இருக்க மாணவர்கள். அதை பற்றித்தான் எந்த ஊடகம் வந்தால் தங்களை பற்றி புகழ்ந்தெழுத வேண்டும், விமர்சனம் செய்து விடக்கூடாது. ஒரு ஊடகம் என்பது, அதில் ஊடக சுதந்திரம் என்பது அவர்கள் விமர்சனங்களை முன்வைப்பார்கள். இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சக்தி டிவியை பற்றி பேசுகிறார். தங்களை பற்றி நல்ல செய்தி வந்தால் நல்ல ஊடகம், பிழையான செய்தி வந்தால் அது தரங்கட்ட ஊடகம். அந்த நேரத்திலே தமிழர்களுடைய குரலாக தமிழர்களின் பிரச்சனையை தேசியம் தாண்டி சர்வதேச வரை கொண்டு போனது இது போன்ற ஊடகங்கள் தான் என்பதை இப்போது இருக்கிற சுமூகமான காலகட்டத்தில் அரசியல் செய்கின்ற வங்குரோத்து அரசியல்வாதிகள் தங்களை சுய பரிசோதனை செய்து உணர்ந்து கொள்ள வேண்டிய மக்களுக்கு பிரச்சனை நடக்கும் பொழுது, எங்கள் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அரசியல்வாதியை போக பயப்படுகின்ற இடத்திற்கு, அஞ்சுகின்ற இடத்திற்கு, பேசுகின்ற இடத்திற்கு, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்கின்றது ஊடகங்கள். அதை நாங்கள் மதித்து பழக வேண்டும். ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது.
ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஜெனீவாவுக்கு சென்று அவர்கள் ஒரு பட்டியலை முன்வைக்க இருக்கிறார்கள். முக்கியமாக காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 90% காணிகள் விட்டாயிட்டது. புதிய அரசியல் சாசனத்துக்கான நிபுணர் குழு அறிக்கை கொண்டு வரப்பட்டது. ஒரு வரைவு கொண்டு வரப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத ஒரு வரைவு. சமஷ்டி அரசமைப்பு முறை இல்லை என்பதை பிரதம மந்திரி மிக தெளிவாக பௌத்த மகாநாயக்களுக்கும் எல்லோருக்கும் கூறியிருக்கின்றார். ஆகவே அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் கூட ஒரு வரைவு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வரைவு கொண்டு வருவதால் தமிழ் மக்களுக்கு என்ன பிரயோசனம்? அது நிறைவேற்றப்படுமா? 3/2 பெரும்பான்மை கிடைக்குமா என்றால் கிடைக்காது. ஒரு அரசியல் சாசனம் வரைவு வருவதென்பது அது நிச்சயமாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை அரசாங்கம் நாங்கள் பாராளுமன்றத்தை கொண்டு வந்தோம், எதிர்க்கட்சி அதுக்கு அனுமதிக்கவில்லை, அவருடைய ஆதரவில்லை என்று காட்டி அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியாக அது அமையுமே தவிர அது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனங்களையும் கொடுக்காது. இந்த மார்ச் மாதம் வரை இருக்கக்கூடிய ஜெனீவா விவாதங்களுக்கு முன்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள்? எங்களுக்கு இருக்கக்கூடிய தெரிவுகள் 2 இருக்கின்றது. அதில் ஒரு தெரிவை எடுப்பது நல்லது என்பது மாத்திரமல்லாமல் எல்லோரும் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே விஷயத்தை சர்வதேச சமூகத்திற்கு தெளிவாக சொல்ல வேண்டும். ஒன்றில் அது ஐநா பாதுகாப்பு சபைக்கு அனுப்பப்பட வேண்டும், இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு தீர்ப்பாயத்திற்கு அது அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம். தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாவாக அதிகரிக்க கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பெருந்தோட்ட உழைப்புரிமைக்கான ஒன்றியம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. கூட்டு ஒப்பந்தத்திலிருந்து தொழிற்சங்கங்கள் வெளியேற வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. கடந்த 2016ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தமானது தொழிலாளர்கள் உரிமையை பறிக்கின்ற அதே வேளை தொழிலாளர் குறிப்பாக தொழிலாளருடைய நியாயமான சம்பளத்தை இது உறுதி செய்யவில்லை. தொழிலாளருக்கு இருந்த பாக்கி சம்பளத்தை கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு இன்னும் நாளாந்த சம்பளம் இல்லாமல் அவர்கள் எடுக்கின்ற கொழுந்து, அவர்கள் வெட்டுகின்ற ரப்பர் பாலின் அடிப்படையில் தான் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்ற சரத்துகள் அந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை செய்திருக்கின்றோம். கொம்பனிகள் நேற்று அறிவித்திருக்கின்றன, அவர்கள் கூட்டு ஒப்பந்தத்திலே இருந்து வெளியேறி அவர்கள் பழைய முறையான சம்பள நிர்ணய சபைக்கு போகின்றனர் என்று சொல்கிறார்கள். சம்பள நிர்ணய சபை இருந்த போது நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், 10 வருடங்களாக எங்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. இதேபோல கணேசன் உதயகுமார் ஒரு நாள் அடையாள சத்தியாகிரகத்தை இன்று ஆரம்பித்தார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக சத்தியாகிரகத்தில் அவர் ஈடுபட்டுள்ளார். அடிப்படை சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இணங்க ஒரு நியாயமான தகவலை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தோம். ஆனால் இற்றவரை அந்த கருத்துக்கு செவிசாய்க்கவில்லை, எங்களுக்கு நியாயமான பதிலும் வழங்கவில்லை. கடந்த காலங்களைப் போன்றே இழுத்தடிப்பு இன்முறையும் செய்தால் மீண்டும் ஒரு அறப்போராட்டம் பாரிய அளவில் நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பதுளையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வருடம் சுமார் 18 மாதங்கள் வீணடிக்கப்பட்டிருந்தது. கடந்த கூட்டு ஒப்பந்தம் கையொப்பமிடும் அந்த காலகட்டத்திலே 2 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தன்மை இருந்தாலும் கூட, ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட அவ்வாறு நடந்ததாக நாங்கள் பார்க்கவில்லை. 26 வருடங்கள் கடந்திருக்கின்றன. 26 வருடங்களிலே 13 கூட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் வெறும் 10 கூட்டு ஒப்பந்தங்கள் மாத்திரமே இதுவரையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் 3 கூட்டு ஒப்பந்தங்களை நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம். அந்த 3 கூட்டு ஒப்பந்தங்களிலும் சம்பளம் உயர்வு அடைந்திருந்தால் 100 ரூபாய் என்ற வகையில் உயர்வடைந்திருந்தாலும் கூட இன்று அடிப்படை சம்பளம் 800 ரூபாயாக இருந்திருக்கும். கம்பெனிக்காரர்களை பொறுத்தளவிலே நஷ்டம் என்று சொல்லுகின்றார்கள். 1992ஆம் ஆண்டு எப்பொழுது தோட்டங்களை கையேற்றார்களோ அன்றிலிருந்து இன்று வரையிலும் நஷ்டம் என்ற கூப்பாடை தான் அவர்கள் போட்டுக் கொண்டு வருகின்றார்கள். மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி கொழும்பில் சில இடங்களுக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி வெள்ளவத்தை அரத்யூசா வித்தியாலயத்துக்கு இன்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். பாடசாலையில் நிலவும் குறைபாடுகள் குறித்து ஆராய்வதற்காக ஆளுநர் அங்கு சென்றிருந்தார்.
இதன்போது பாடசாலை அதிபரை சந்தித்த ஆளுநர் பாடசாலையின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடிய பின்னர் அதன் குறைபாடுகளை ஆராய்ந்தார். இந்த பாடசாலை குறித்து எவரும் கவனம் செலுத்தாமை தொடர்பில் கவலை அடைகின்றேன். மரக்கூட்டு தாபனத்துடன் தொடர்பு கொண்டால் தேக்கு மரவாயின் 2 மணித்தியாலங்களில் கொண்டு செல்வார்கள். ஏனைய மரங்கள் வெட்டப்பட்டு பல வருடங்கள் ஆகின்றன. கூறப்பட்டும் அவற்றை எடுத்துச் செல்வதற்கு எவரும் வரவில்லை. இன்னும் 3 மரங்கள் காணப்படுகின்றன. அவற்றை அகற்றி அனைத்தையும் பாடசாலை முன்பாக வைப்போம். எடுத்துச் செல்லுமாறு மரக்கூட்டு தாபனத்திற்கு கூறுவோம். எத்தனை நாட்களில் கொண்டு செல்வார்கள் என பார்க்கலாம். இதேவேளை புதிய ஆளுநரை வரவேற்கும் நிகழ்வு மாளிகாவத்த இஸ்மாயில் மத்திய நிலையத்தில் இன்று நடைபெற்றது. மக்கள் சக்தி விஃபோஸ் திட்டத்தின் 4ஆம் கட்டம் கேகாலையில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. கேகாலை மாவட்டத்தின் பின்தங்கிய பகுதியொன்றில் உள்ள பாடசாலைக்கு விஃபோஸ் குழுவினர் இன்று சென்றிருந்தனர். வரகாபுல நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தெதிகம மகாபல்லேகம கினிவிட்ட கனிஷ்ட வித்யாலயம் அமைந்திருக்கிறது. இந்த பாடசாலையின் மாணவர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் பாலடைந்த கட்டடத்திலேயே கல்வியை தொடர வேண்டிய நிலை காணப்பட்டது. இந்த கட்டடத்தை சீரமைத்து வர்ணம் பூசும் நடவடிக்கையில் விஃபோஸ் குழுவினர் இன்று ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி முஹான் பராரா, குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல், நியூஸ் ஃபர்ஸ்ட் பொது முகாமையாளர் யஸ்ரத் கமல்சரி உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் இணைந்து கொண்டிருந்தனர். அதிபர் அவர்களே, எம்முடன் இணைந்து இந்த செயற்பாடுகளை திறம்பட மேற்கொள்ள ஒன்றிணைந்த அனைவருக்கும் நன்றிகள். தலைமைத்துவம் தொடர்பில் கதைக்கும் போது அதன் அடிப்படை தொடர்பில் சிந்திக்க வேண்டும். இடைநிலை முயற்சி முக்கியமானது. ஆனால் தலைவர்கள் இன்னும் தலைவர்களை உருவாக்குவார்கள். தலைவர்கள் எனும் போது சிறந்த பின்தொடர்பவர்கள் அவசியம். ஆனால் அவ்வாறானவர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு தலைமைத்துவம் வழங்கிடவும் முடியாது. அது தலைமைத்துவம் அல்ல. அதற்கு சிறந்த உதாரணம் இருக்கிறது. நாம் செய்தி பார்க்கும் போது அதனை தெளிவாக விளங்கலாம். அதனால்தான் விஃபோஸ் ஆரம்பமானது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தலைமைத்துவத்தை பொறுப்பிடுங்கள். எமது விடுமுறையான சனிக்கிழமை இங்கு வந்து இதனை செய்கிறோம். விஃபோஸ் மூலம் வந்த யாதேனும் ஒரு தலைமைத்துவம் நாட்டிலும் தலைமைத்துவம் கொடுக்கும் என நினைக்கிறேன். මං විශ්වාස කරනවා මේ V4 එකෙන් බිහි වෙච්ච නායකයෙක් කවදා හරි අපේ රටටත් නායකත්වයක් දෙයි කියලා. பாடசாலை சற்று பழமையானாலும் எமது மாணவர்கள் புதியவர்கள். அவர்கள் திறமையானவர்கள். எமது பாடசாலையை பார்த்து எமக்கு வர்ணம் பூசி புதிய ஆரம்பத்தை கொடுத்த விஃபோஸ் அணிக்கு நன்றிகள். උදව් කරන්න ඇවිදින් ඉන්න මේ විපෝස් බලකාය ඔබ සියලු දෙනාටමත් බොහොම ස්තුතියි. கன்சாய் பெயிண்ட் லங்கா தனியார் நிறுவனம் மற்றும் ஏபெட் எனப்படும் இடர் முகாமைத்துவம் தொடர்பான ஆசிய பசிபிக் ஒத்துழைப்பு அமைப்பு ஆகியனவும் இங்கு பங்களிப்பு செய்தனர். தொழில்சார் பிரதிநிதிகள், மக்கள் சக்தி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதிநிதிகள், மொரட்டுவை பேராதனை மற்றும் கொள்ளும பல்கலைக்கழகங்களின் மாணவர்கள், MIM எனப்படும் மகாராஜா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் டிப்ளோமா பாடநெறி மாணவர்கள் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கினிவிட்ட கனிஷ்ட வித்யாலயத்தின் வரலாறை புதுப்பித்த மக்கள் சக்தி விஃபோஸ் குழுவினர் இவ்வாறான மற்றொரு தேசிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் எதிர்பார்ப்புடன் இந்த பாடசாலையிலிருந்து விடை பெற்றனர். පතන හැටි කොහොම වුණත් දවස ගෙවෙන හැටි හරිම වෙනස්. එක අරමුණකට එකතු වුණොත් අපි එක පුරවැසි බලකායක්. அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் தேசிய அமைப்பின் இணைப்பாளர் அருட்தந்தை எம் சக்திவேல் வவுனியாவில் இன்று ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 40வது ஆண்டிலே நாம் காடி வைக்கின்றோம். கடந்த 40 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள்
பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் வைக்கப்பட்டிருந்தது மட்டுமல்ல, அதுவே தமிழ் மக்களுடைய அரசியலையும் தமிழ் மக்களுடைய இருப்பையும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தையும் சிறைக்குள் தள்ளியது. 2009ஆம் ஆண்டு நாங்கள் சவங்களை கண்டோம், இப்போது எலும்புகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? இந்த பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு இப்போது அதிகாரம் கையளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே எதிர்காலம் இல்லை என்ற செய்தியைத்தான் இவர்கள் கூறுகின்றார்கள். இந்த போராட்டங்களை சிதைப்பதற்காக திட்டமிட்டு செயல்படுகின்ற அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன. அதே போன்று வெளியிலிருந்து பணம் உழைக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்றன. இவர்கள் தங்களுடைய கைகளிலே இந்த போராட்டங்களை எடுக்கின்றார்கள், இடைநடுவிலே கைவிட்டு விடுகின்றார்கள். இது அவர்களுடைய அரசியலுக்காக. எனவே அதன் காரணமாகத்தான் நாங்கள் கூறுகின்றோம், இப்போது எங்களுடைய போராட்டங்கள்லாம் சிதைந்து போயிருக்கின்றன. இந்த சிதைவுக்கு காரணம் தெற்கு அரசியல் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள் என்று கூறிக்கொள்கின்றவர்களும் இது காரணமாக இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள கேபிள்களை நீதிமன்ற நடவடிக்கையூடாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாநகர மேயர் இமானுவேல் ஆனல்ட் தெரிவித்தார். பாதுகாப்பற்ற முறையில் மின்சார கம்பங்களூடாக தொலைக்காட்சி கேபிள் இணைப்பு வழங்கப்படுவது தற்போதும் அச்சுறுத்தலாகவே அமைந்துள்ளது. பாதுகாப்பற்ற வகையில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் இணைப்புகளால் சில உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள போதிலும் அவற்றை முழுமையாக அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பல பகுதிகளில் மின்கம்பங்களூடாக தொடர்ந்தும் தொலைக்காட்சி கேபிள் இணைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளமையை காண முடிகிறது. மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்ட கேபிள் இணைப்புகள் காரணமாக கடந்த வருடம் மே மாதம் 23ஆம் திகதி யாழ்ப்பாணத்தில் 2 பரிதாபகரமாக உயிரிழந்தனர். இதனை அடுத்து இந்த விடயம் பூதாகரமானதுடன் மின்சார கம்பங்களில் பொருத்தப்பட்டுள்ள கேபிள் வயர்களை அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இவ்வாறான அபாயகர கேபிள் இணைப்புகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வந்தது. மின்கம்பங்களில் அபாயகரமான முறையில் பொருத்தப்பட்டுள்ள இந்த கேபிள் இணைப்புகள் தொடர்பில் மின்சக்தி அமைச்சராக இருந்த ராஞ்சித் சியம்பலாபிட்டியவின் கவனத்திற்கு நாம் பலமுறை கொண்டு வந்தோம். முன்னாள் மின்சக்தி அமைச்சர் ராஞ்சித் சியம்பலாபிட்டிய பல விடயங்களை கூறினாலும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. இது தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட குழுக்களூடாக எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? சட்டவிரோத தொலைக்காட்சி கேபிள் இணைப்பு காரணமாக கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் மற்றொருவரின் உயிர் யாழ்ப்பாணத்தில் காவு கொள்ளப்பட்டது. கேபிள் இணைப்பினை பிடித்தவாறு குறித்த வயோதிப பெண் உயிரிழந்தமையையும் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். இவ்வாறு மக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படும் நிலை தொடர்ந்தாலும் பாதுகாப்பற்ற கேபிள்கள் இதுவரை அகற்றப்படவில்லை. இதுவரையும் எங்களுக்கான ஆக்கபூர்வமான சட்ட நடவடிக்கைகள் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. போலீசார் வந்து சொல்லியிருக்கணும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி தான் அந்த கேஸ் கோர்ட்ஸுக்கு வருதுண்டு. சட்டபூர்வமான நடவடிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுதான் எங்களுக்கு முதலாவது தேவை. இந்த மயரம் இந்த மாகாணம் ஃபுல்லா சுத்தி கிடக்குது. ஒன்று மட்டும் தெரியுது தம்பி, இந்த கேபிள் லைன் செய்கின்ற அல்ல இந்த டிவி லைனை செய்கின்றார்கள் வேற அதிகாரிகளா இருக்கணும். இந்த கேபிள் லைனுக்கு அரசு அதிகாரிகள் ஏனைய ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுதுப்பா. சுத்தி சக்தி தான் சொல்லுது, அங்க சாயனம் இஞ்ச சாயனம் சட்ட நடவடிக்கை அரசு அதிகாரியின் கவனத்திற்கு மின்சார அதிகாரியின் கவனத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்ச சுமத்து நினைக்க இருக்கிறாரல்லோ. இதுகளுக்கு எல்லாம் கைகோட் வரைக்கும் அல்ல உள்ளூராட்சி மாநகர வழக்கு போடலாம் தானே. நான் இப்ப விஷயத்துக்கு வந்துட்டேன் தம்பி. இந்த ஊடகங்களை புள்ளையா சுற்றி காட்டுறவர் என்ன இந்த சக்தி டிவியை புள்ளையா சுத்தி காட்டின இந்த சுமத்திரன் அவர் வழக்கு போட்டு இது இருக்க நிப்பாட்டான். இது மக்கள் பிரச்சனை, நான் அரசியல் கதைக்க வரையில் இது மக்கள் பிரச்சனை தானே. அண்டைக்கும் செத்து இண்டைக்கு செத்து இந்த கண்ணுக்கு முன்னால கிடக்கல. ஐயோண்டு கத்தவா ஐயோ. கேபிளால வரக்கூடிய இந்த அவலத்தை நிப்பாட்டக்கூடிய வகையில் பொதுமக்களுக்கு துன்பமில்லாத வகையில் இருந்தால் மட்டும் அந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்படுகிறது. அந்த எண்ணத்துடன் தான் இந்த சட்டங்களே உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த சட்டங்களுக்கு மாறாக பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் அல்லது பாகுபாடு காட்ட வேண்டும் என்று சட்டம் இடம் கொடுக்கவில்லை. அவ்வாறு இந்த நிலையில் உயிர் ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு விடயத்தையும் அனுமதிக்க முடியாது என யாழ் மாநகர மேயர் இம்மானுவேல் ஆனல்ட் தெரிவித்தார். யாழ் மாநகர சபையின் தீர்மானமாகவும் அது காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
இவ்வாறான பின்புலத்தில் தற்போது புதிதாக மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய மின்சக்தி அமைச்சர் ரவி கருணாநாயக்க இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பாரா? நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன். மட்டக்களப்பு வாவிக்கரையில் வீசப்பட்டுள்ள பிளாஸ்டிக் மற்றும் உக்காத கழிவுகளை அகற்றும் சிரமதான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபையினரும் ஜப்பான் நாட்டு தொண்டர் பணியாளர்களும் இணைந்து இந்த நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர். கிழக்கு மாகாண வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் வழங்கி வைக்கும் நிகழ்வு மற்றும் ஒரு கட்டம் இன்று இடம்பெற்றது. சுகாதாரத்துறை பிரதி அமைச்சர் ஃபைசல் காசிம் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதி அமைச்சர் அலி ஜாகிர் மௌலானா உள்ளிட்ட அமைச்சின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வைத்தியசாலையின் பணிப்பாளர் கலா அவர்களே, டாக்டர் கலா அவர்களே, முதல் முறையாக இவ்வாறான ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை நாங்கள் கொடுப்பது முதல் தடவை. உங்களுடைய வரியின் மூலம் பெரும் பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் இந்த வாங்கின மக்களுக்கு இது கொடுக்கின்றது. ஆகவே இலங்கை சுகாதார சேவை பற்றி பேச போனால் மணித்தியால கணக்கில் நாங்கள் பேசலாம். சி.வை. தாமோதரம் பிள்ளையின் 118வது நினைவு தின நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றன. தமிழ் அறிஞரும் நீதிபதியுமான ரா பகதூர் சி.வை. தாமோதரம் பிள்ளையின் 118வது நினைவு தின நிகழ்வு சிறுபிட்டி நினைவாலயத்தில் இடம்பெற்றது. தாமோதரம் பிள்ளை நட்பணி மன்றம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. யாழ் இந்திய துணை தூதுவர் எஸ். பாலச்சந்திரன் இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தான் கல்வி கற்ற காலம் முதல் தனது சமூக பணி வரை தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கு இடையிலான உறவின் பாலமாக பிள்ளை அவர்கள் செயற்பட்டார். தமிழுக்கு தொண்டாற்றிய இப்பெருந்தகையின் பணியை கௌரவிக்கும் முகமாக இலங்கை அரசின் தபால் துறை நினைவு முத்திரையை வெளியிட்டது. எனினும் இப்புகழுக்குரிய பெருமகனது பணிகள் இன்றைய தலைமுறையிலேயே எவ்வளவு தூரம் பரவியுள்ளது எனில் கேள்விக்குரியது. கொழும்பு தமிழ்ச்சங்கம் நடாத்தும் தமிழோடிசை பாடல் நிகழ்வு நேற்று ஆரம்பமானது. தமிழிசை அளிக்கைகளும் ஆய்வரங்கமும் தலைக்கோல் வழங்கலும் 2019 நிகழ்வு கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நேற்று ஆரம்பமானது. கொழும்பு தமிழ்ச்சங்க தலைவர் சட்டத்தரணி ஜி. ராஜகுலேந்திரா தலைமையில் நேற்று மாலை ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. கொழும்பு தமிழ்ச்சங்க புலமை குழு தலைவர் பேராசிரியர் சபா ஜெயராசா சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. பின்னர் ஜெயலட்சுமி யுதிஷ்டிரனால் இசையரங்கு நடத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் விக்னேஸ்வரன் இன்று ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 34வது பொது பட்டமளிப்பு வைபவத்தின் பகுதி ஒன்று இம்மாதம் 22ஆம் தேதி கைலாசபதி கலையரங்கில் 4 அமர்வுகளாக இடம்பெற உள்ளது. 13 தங்கப் பதக்கங்களும் 4 பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றன. 2018 ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கான ஊக்குவிப்பு பவனியின் 4ஆம் நாள் பயணம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. அனுராதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் இந்த ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலியான்ஸ் பிளாட்டினம் விருது வழங்கல் விழா விளையாட்டு வீர வீராங்கனைகளின் திறமைகளை கௌரவிக்கும் வகையில் இலத்திரனியல் ஊடகம் ஒன்றினால் நடத்தப்படும் விருது வழங்கல் விழாவாகும். எதிர்வரும் 29ஆம் தேதி ரத்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் இந்த விருது வழங்கல் விழா நடைபெறவுள்ளது. 20 பிரதான பதக்கங்களும் கௌரவிப்பு பதக்கங்கள் 10 விளையாட்டுக்கு ஆற்றிய சேவைக்காக வாழ்நாளில் ஒருமுறை மாத்திரம் வழங்கப்படும் விசேட பிளாட்டினம் விருதும் இந்த விருது வழங்கல் விழாவின் போது வழங்கப்பட உள்ளன. பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தப்படும் ஊக்குவிப்பு பவனியின் அனுராதபுரம் மாவட்டத்துக்கான பயணத்தின் போது ரக்பி, பேஸ்பால் மற்றும் கால்பந்தாட்ட விளையாட்டுகள் அனுராதபுரம் மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. அனுராதபுரம் மாவட்டத்தின் திறமையான வீர வீராங்கனைக்கான பிளாட்டினம் தங்க விருது ஸ்வர்ணபாலி மகளிர் வித்தியாலயத்தின் மெய்வல்லுநர் வீராங்கனை இமாஷி ஹிமாசா வசமானது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கான ஊக்குவிப்பு பவனி நாளை வவுனியாவில் முன்னெடுக்கப்பட உள்ளது.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.